ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஆதார் ரிலேட்டடாக ஒரு முக்கியமான அப்டேட்டை பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி நோட்டீஸாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களில் நிறைய பேருக்கு ஆதாரில் இஷ்யூ இருந்திருக்கும். அது ரிகார்டிங் டவுட் உங்களுக்கு இருந்திருக்கும். அதை எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுற மாதிரி இந்த நோட்டீஸுங்கிறது இருக்குது. இந்த நோட்டீஸில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கப்புறமா ஆதாரோட டீட்டெயில்ஸை நான் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் மாற்றலாமா, அது ஏதாவது ப்ராப்ளம் வருமா, அந்த டவுட் உங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்குது. அடுத்தது ஓபிசியோட க்ரூஷியல் டேட் என்ன, அதுக்கப்புறம் வாங்கினவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா, அடுத்தது ஆதாரில் டீட்டெயில்ஸை சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரியான எல்லா டவுட்ஸையுமே இந்த வீடியோவில் கிளியர் பண்ணுறோம். நாளை நேற்றுலேருந்தே வந்து உங்களுக்கு ஓபிசி எஸ்எஸ்சியோட நோட்டிஃபிகேஷன் ஒன் பை ஒன்னாக வர ஆரம்பிச்சிருச்சு 2ஆம் தேதியில் இருந்து. ஸோ அடுத்த நாளைக்கு உங்களுக்கு ஸ்டெனோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரப்போகுது. அதுக்கடுத்து ஒரு 3 நாளுக்கு அப்புறமா சிஜியோட நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. கண்டினியூவாக நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே தான் இருக்க போகுது. ஸோ உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடியாக வச்சுக்கிட்டு அப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்கள் டவுட் எல்லாத்தையுமே நம்ம கிளியர் பண்ணுறோம். இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் இல்லைனா இதுக்கப்புறம் நம்ம அந்த எக்ஸாமோட அப்டேட் ரிகார்டிங் வீடியோ போடுற அதோடைய கமெண்ட் செக்ஷன்ஸில் உங்கள் டவுட்ஸை கேட்டு வச்சுருங்க. நம்ம அதோட டவுட்டை வந்து நம்ம கிளியர் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாம்ஸோட நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டட் வீடியோ, சதர்ன் ரீஜன் அண்ட் கேரளா கர்நாடகா ரீஜனில் இருக்கக்கூடிய நான் எக்ஸ்பீரியன்ஸ் போஸ்ட்டு, இந்த எக்ஸாம்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற வீடியோ, இந்த 3 வீடியோ நம்ம யூடியூப் சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கோம். இந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. இந்த வீடியோலாம் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் அதை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த எக்ஸாம்ஸ்க்குங்கிறது அப்ளை பண்ணுங்கள். டவுட்டோடு அப்ளை பண்ணுறப்போ மிஸ்டேக்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேட்டு வச்சுருங்க. ஓகே, ஸோ என்ன நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய பேருக்கு இருந்த டவுட்டு, நம்மளோட எல்லாருடைய ஆதாரமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டைமில் எடுத்திருப்பீங்க. ஸோ உங்களுடைய நேமும் உங்களுடைய ஃபாதர் நேமும் அப்படியே பக்கத்தில் இருக்கும். டேட் ஆஃப் பர்த்தில் வெறும் இயர் மட்டும்தான். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு 2001 பிறந்தவங்களா இருக்கீங்கன்னு வச்சுக்கோமே, 2001ங்கிறது மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் ஒரு டீட்டெயில் கொடுத்துருப்பீங்க. இப்போ ஆதாரில் வேறு மாதிரி டீட்டெயில் இருக்கிறதுனால இது மிஸ்மேட்ச் ஆகுறதுனால ஒருவேளை ஆதாரில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் அதில் ஃபில் ஆகிட்டுனா உங்களோட 10th மார்க் ஷீட் வச்சு வெரிஃபை பண்ணுறப்போ எனக்கு ரிஜெக்ட் ஆயிருமே, அந்த மாதிரி நிறைய பேர் டவுட்ஸை கேட்டிருந்தீங்க. அந்த டவுட் உங்கள் எல்லாருக்குமே இருக்கவும் செய்யும். ஒருவேளை இதை ஆகிட்டுனா இல்லைனா ஒருவேளை வெரிஃபை ஆகலைன்னா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரியான டவுட்டு. அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆதாருங்கிறது வெறும் ஐடென்டி வெரிஃபிகேஷனுக்கு மட்டும்தான் பண்ண போகிறாங்களே தவிர்த்து உங்களுடைய ஆதாரில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் அப்படியே ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் போய் ரீஎடிட் ஆக போகிறது கிடையாது. நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் நீங்கள் மேனுவலாக ஃபில் பண்ணுறீங்கல்ல, அப்படி பண்ணுறப்போ நீங்கள் என்ன டீட்டெயில் கொடுக்குறீங்களோ அதை தான் ஃபைனலாக எடுத்துப்பாங்க. அதை தான் டிவி டைம் வந்து அவங்க வேலிடேட் வந்து பண்ணுவாங்களே தவிர, இப்போ ஆதாரில் உங்களுடைய நேம் இப்போ 10th மார்க் ஷீட் உள்ளபடி நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் உங்களுடைய நேம் வந்து ராம் கேன்னு கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோமே, கேப் விட்டு கொடுத்துருக்கீங்க. இதை மாதிரி தான் 10th மார்க் ஷீட்டில் உங்களுக்கு இருக்குது. ஒருவேளை உங்களுடைய ஆதாரில் ராம் போட்டு உங்கள் அப்பா நேம் கிருஷ்ணன் இருக்கு வச்சுக்கோங்க, இப்படி இருக்குன்னா இது அப்படியே உங்களோட ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் போய் எடிட் ஆகுதுன்னு கிடையாது. உங்களோட ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபில் பண்ணுறப்போ நீங்கள் என்ன டீட்டெயில் கொடுத்தீங்களோ அதுதான் ஃபைனலு. அதில் எந்த ஒரு எடிட்டுமே ஆகவே ஆகாது. ஓகேவா, நீங்கள் கொடுத்ததை அப்படியே தான் இருக்க போகுது. ஆதாரை வச்சு உங்களோட நீங்கள் தான் அந்த பர்சனாங்கிறதுக்காக ஒரு வெரிஃபிகேஷனுங்கிறது நடக்கும் ஓடிபி மூலமாக. அப்ளை பண்ணுறப்போ உங்களுடைய ஃபேஸை நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ ஃபேஸை ஒரு டைம் வந்து ஆதார் வெரிஃபிகேஷன் நடக்க போது, அடுத்த செகண்டே லைவ் ஃபோட்டோ அப்லோட் பண்ண போகிறீங்க. ஸோ இதை வந்து அப்படியே நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வர்றப்போ அங்கே ஒரு வெரிஃபிகேஷன் நடக்கும். ஸோ எல்லாமே ஒரே பர்சனான்றதை செக் பண்ண போகிறாங்க. இவ்வளவு தான். ஸோ ஆதாரில் இருக்கிற மாதிரியே தான் இதில் இருக்கணும், அப்படி இல்லைனா ரிஜெக்ட் ஆகணும், இல்லைனா இந்த டீட்டெயில் அப்படியே அது ஃபில் ஆயிருன்றதுலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் இப்போ உங்களோட ஆதாரில் உங்களுடைய ஃபாதர் நேமோடு சேர்ந்து உங்கள் நேம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஆதார் இப்போ வெரிஃபை பண்ணிவிட்டு நாளைக்கு கூட நீங்கள் வந்து ஆதாரை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆதார் வெறுமனே ஐடென்டிட்டி வெரிஃபை பண்ணுறதுக்கான ஒரு டூல் மட்டும்தானே தவிர்த்து உங்களோட நேமு டேட் ஆஃப் பர்த்லாம் 10th மார்க் ஷீட்டை வச்சு தான் செக் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த ஆதாரை வெரிஃபை பண்ணிவிட்டு எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறப்போ வெரிஃபிகேஷன்ஸு ஆத்தென்டிகேஷனு எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரீ டைம் கிடைக்கும்ல, அப்போ போஸ்ட் ஆஃபீஸில் ஆதாரில் என்னென்ன இஷ்யூஸ் உங்களுக்கு இருக்கோ அது எல்லாத்தையுமே 10th மார்க் ஷீட் படி சரி பண்ணிக்கோங்க. அடுத்தது ரொம்ப முக்கியம், உங்களோட நேமு டேட் ஆஃப் பர்த்லாம் 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி கொடுத்துக்கோங்க. அடுத்தது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அப்பாவோட நேம் சில சமயங்களில் ஒரு சர்டிஃபிகேட்டில் இனிஷியல் ஓடையும் இன்னொரு சர்டிஃபிகேட்டில் இனிஷியல் இல்லாமலும் இருக்குன்றதை நிறைய பேர் சொல்கிறீங்க. அது மெஜாரிட்டி நிறைய பேருக்கு அப்படி இருக்கும். ஓகேவா, அதுக்காக பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்த லாஸ்ட் எம்டிஎஸ் எக்ஸாம்ஸில் ஒரு ஸ்டூடெண்ட் செலக்ட் ஆகி போயிருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா டிவி டைம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே இதே இனிஷியல் இஷ்யூங்கிறது இருந்திருக்கு. ஆதாரில் அவங்க அப்பாவோட நேம் வந்து இனிஷியலோடு இருந்திருக்கு. ஆனால் ஓபிசி சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா இனிஷியல் இல்லாமல் இருந்திருக்கு ஆதாரில், ஆனால் ஓபிசியில் இனிஷியலோடு இருந்திருக்கு. ஸோ அந்த ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐடி கேட்டிருக்காங்க. அவங்கள்ட்ட அந்த சமயம் ஐடி இல்லை. உடனே வந்து 10th சர்டிஃபிகேட் டிசியை வந்து காட்டியிருக்காங்க, காலேஜோட டிசி. ஆனால் அவங்க ஐடி கேட்டிருக்காங்க. ஐடி அவங்கள்ட்ட இல்லாதனால அஃபிடவிட் வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காங்க.
முதல்ல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 2 ரீசனுக்காக தான் உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஒன்று, நீங்கள் தப்பான டீட்டெயில் கொடுத்துட்டு ரிசர்வேஷன் கிளைம் பண்ணியிருந்தாலோ, இல்லைனா நீங்கள் கொடுத்த க்ரூஷியல் டேட்டுக்கு முன்னாடி எஜுகேஷன் நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த குறிப்பிட்ட டேட்டுக்கு முன்னாடி எஜுகேஷன் அண்ட் ஏஜ் இந்த 2, அதுக்கப்புறம் இந்த ரிசர்வேஷன் தப்பாக கிளைம் பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்கள் ஃபார்ம் ரிஜெக்ட் பண்ணுவாங்களே தவிர, மற்ற நீங்கள் ஓபிசி கேண்டிடேட் இருப்பாங்க எஸ்சி எஸ்டின்னு கொடுத்து அங்கே நீங்கள் தப்பாக ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அப்போ ரிஜெக்ட் பண்ணுவாங்களே தவிர்த்து மற்ற எந்த ரீசனுக்காகவும் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் இருக்குது சார், என்னோட அப்பாவோட நேம் பாதி நேம் என்னோட இன்னொரு ஒரு சர்டிஃபிகேட்டில் இருக்குது, 10th மார்க் ஷீட்டில் இருக்குது, ஆனால் மற்ற சர்டிஃபிகேட்லாம் நான் எனக்கு விவரம் தெரிஞ்சோடனே ஃபுல் நேமாக கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன், இதனால ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகுமா? ஆகவே ஆகாது, அஃபிடவிட் வாங்கிக்கிடலாம். ஓகேவா? இதை பற்றி நீங்கள் எந்த ஒரியும் பண்ணாதீங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட்டோட க்ரூஷியல் டேட்டு, செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாமோட ஓபிசி சர்டிஃபிகேட் க்ரூஷியல் டேட்டுங்கிறது உங்களுக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெனோக்கும் வைக்க போகிறாங்க, எம்டிஎஸ்க்கும் இதை தான் வைப்பாங்க, சிஜிஎலுக்கும் இதை தான் வைப்பாங்க, சிஹெச்எஸ்எலுக்கு இதான் வைப்பாங்க. அப்போ இந்த டேட்டுக்குள்ளே நான் ஓபிசி எடுக்கணுமான்றது இருக்கு. இந்த டேட்டுக்குள்ளே ஓபிசி எடுத்து வச்சுக்கோங்க. ஒருவேளை இந்த டேட்டுக்கு அப்புறம் போச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இந்த செலெக்ஷன் போஸ்ட் 30 நோட்டிஃபிகேஷனே கிளியராக சொல்லிட்டாங்க. கமிஷன் வந்து கேண்டிடேட்ஸை ஓபிசி சர்டிஃபிகேட் க்ரூஷியல் டேட்டுக்கு முன்னாடி வாங்கியிருக்கணும்ட்டு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணலைன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? கட்டாயப்படுத்தலைன்றதும் சொல்லிட்டாங்க. ஓபிசிங்கிறது ஒரு ப்ரொவிஷனலாக இது பண்ணுவாங்க. டிவி டைம் இருக்குது தெரியுமா, அந்த டைம்லாம் கிளியராக நீங்கள் ஓபிசி கேண்டிடேட்டா இது எல்லாத்தையுமே கேர்ஃபுல்லாக வந்து செக் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு ஆர்டர் இருக்குது, அந்த ஆர்டரை காமிக்கிறோம். இந்த பிடிஎஃபை நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், எல்லாருமே அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஸோ அது உங்களுக்கு சேவ் ஆகியும் இருக்கும். ஸோ 2017 Jan 23 பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் போட்டாங்க. அது என்னதுன்னா, ஓபிசி சர்டிஃபிகேட்டை க்ரூஷியல் டேட்டுக்கு முன்னாடி சப்மிட் பண்ணணும்ட்டு எஸ்எஸ்சி வந்து கேண்டிடேட்ஸை கம்பல் பண்ணக்கூடாது. இந்த க்ரூஷியல் டேட் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஒன்று இதுக்கு 3 வருஷத்துக்கு இந்த டைம் பீரியடுக்குள்ளே வாங்கியிருந்தாலோ, இல்லைன்னா அந்த க்ரூஷியல் டேட்லேருந்து 180 டேஸ்க்குள்ள, அதாவது கிட்டத்தட்ட 6 மாதம் டைம்குள்ளே வாங்கியிருந்தாலும் ஓபிசியை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் 4ஆம் தேதி தான். நீங்கள் இப்போ இன்கம் அப்ளை பண்ணிங்கன்னா 7 நாளில் உங்களுக்கு வந்து இன்கம் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 7 நாளில் ஓபிசி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ 14 நாளில் முடிஞ்சிடும். க்ரூஷியல் டேட்டுக்கு முன்னாடி தான் இருக்கும். சேவா சென்டரில் அப்ளை பண்ண அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க, அதுவே போதும், டிவியில் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஒருவேளை உங்களோட டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு வந்து எஸ்எஸ்சி ஃபார்மேட்டில் தான் வேணும்னு கேட்குறாங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 டேஸுங்கிறத டைம் தருவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் தாசில்தார் ஆஃபீஸ் இருக்குது தெரியுமா, தாசில்தார் ஆஃபீஸ்க்கு வந்து எனக்கு இந்த மாதிரி கேட்காங்கன்னு சொல்லி எஸ்எஸ்சியோட நோட்டிஃபிகேஷனில் ஒரு ஃபார்மேட் இருக்கும் தெரியுமா, அந்த ஃபார்மேட்டை 2 பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் தாசில்தார் ஆஃபீஸில் போய் ஃபில்அப் பண்ணி கொடுங்க. அவங்க சைன் போடுவாங்க, அடுத்தது ஆர்ஐ சைன் போடுவாங்க, விஏஓட்ட ஒரு சீல் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. இவங்க 3 பேரும் போட்டுட்டு ஃபைனலாக அவங்க அதை ஏற்றிட்டு உங்கள்கிட்ட கையில் தந்துடுவாங்க. அதை கொண்டு போய் நீங்கள் அந்த கொடுத்த டைமில் உங்களோட டிபார்ட்மெண்ட்டில் போய் சப்மிட் பண்ணிக்கலாம். இல்லைனா டிவி டைம் கூட இதை வாங்கிட்டு போய் நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் உங்களோட நிறைய பேருக்கு இருந்த டவுட்டாக வந்து இருக்கும். அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மை எஸ்எஸ்சிங்கிற இந்த ஆப்பில் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஆப் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஒரே இதில் வந்து ஒரே ப்ராசஸில் உங்களுக்கு எல்லாமே முடிகிற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட சிக்னேச்சர் மட்டும் நல்லா தெளிவாக என்ன சொன்ன ஃபார்மேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு அப்ளை பண்ண உட்காந்து முதல்ல அப்ளை பண்ணுற வீடியோ டீட்டெயிலாக பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கட்டாயமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்டு வைங்க, உங்களுக்கு கிளியர் பண்ணுறோம், உங்களுக்கு கைட் பண்ணுறதா நம்ம இருக்கோம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் தர வீடியோஸ்லாம் கொஞ்சம் ஒரு டைம் ஃபுல்லாக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள், தப்பே வராது. தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.